சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிகளை என்ன சார் சொல்றது? ஜாக்பாட்டான ராசி, வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலங்கள் வரக்கூடிய ராசி, வருமானம் பெருகக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்கு தற்போதைய நிலைமையில லக்கு சார், ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி நல்ல ஒரு வண்டி வாகனங்கள்லாம் தொழிலாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது நல்ல வருமானம். செகண்ட் ஹேண்ட் வண்டி, இந்த வாகனம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நல்ல வருமானம். 4-5 கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டங்க இந்த வருடங்கள்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான இடம் அப்படின்னு சொல்லலாம். சில கிரயங்கள் உங்கள் பேரில் ஆகிறதான நேரம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு சின்ன சின்ன கடன்கள் இருக்கும், அதனால் மனம் தளர்ந்துட வேண்டாம். நிறைய தொழில் வருமானம் வரும்போது அது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய முதலீடுகள் போட்டிருப்பீங்க, தொழிலில் தேவையில்லாமல் முதலீடு போட்டோமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று ஹைலைட்டாக பண்ணணுங்க. என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. விநாயகர் வழிபாடு ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவான ஒன்று. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒன்று. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப்பு தூக்கிவிடும். இந்த ராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதும் இருக்கும், குலதெய்வம் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல ஒரு இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை விட முயற்சியும் விடாமுயற்சியும் ரொம்ப அதிகம், உழைப்பு ரொம்பவே அதிகம். 100% உழைப்பு இவங்க போட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஊதியமாக 50% தான் கிடைச்சிருந்தது இத்தனை நாட்களாக. சில இடங்கள்லாம் பெரிய வருமானமே இல்லை சார், தேவையில்லாமல் லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கௌரவத்துக்கு இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறேன் சார், விட்டா என்ன ஊர் பேசுவாங்களோ அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. இது உண்மையான மறக்காம கமெண்ட் செய்து பதிவிடுங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களோட தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நடு நிலைமையில் நின்றுட்டுருங்க, 2 பக்கம் வளைவு. அந்த 2 பக்க பாதையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சென்டர் வளைவில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தங்க. இந்த தொழில் பண்ணுறவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு கந்து வெட்டிக்கு வரவங்க இப்படி இருப்பாங்க, ஒரு இரும்பு தொழில் பண்ணுறவங்க இப்படி இருப்பாங்க, வண்டி வாகன தொழில் பண்ணுறவங்க இப்படி இருப்பாங்க, டீலர்ஷிப் பண்ணுறவங்க இப்படி இருப்பாங்க, ஏதோ ஒரு நிலம் மாத்திரங்க இப்படி இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படி இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தலை நல்லா பெருசாக தோரணையாக, நல்லா ஆள் ஒரு கம்பீரமாக, ஒரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்ட மாதிரி, ஆள் பார்க்குறது கோவப்படுற மாதிரி இருந்தாலும் மனசு ரொம்ப அப்படியே ஈரமாக, ஒரு நல்ல ஒரு குணத்தோட, பொய் பேசாத ஒரு திறன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் அப்படின்னா அந்த சிம்ம ராசி ஈஸியாக சொல்லிடலாம். நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்க. எதிர்பார்க்காம நன்மை செய்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அப்படி எதிர்பார்க்காம மற்றவர்களை ஒரு நாளும் எதிர்பார்க்காம செய்யவர் இவர் தான். ஏதாவது அங்கே தருவாங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் செய்கிறேன்டா உனக்கு, நான் செய்ய வேற செய்வேன், நான் செய்கிறேன்டா உனக்கு அப்படின்னு வந்து நிற்பாங்க. இவர் வந்து நின்னாவே ஒரு 100 பேர் கையில் இருக்கிற பலம் வந்துடும் இந்த சிம்மராசிக்காரங்க. இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தொழிலையாக இருக்கட்டும், கல்வியிலையாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த இடத்துல இவர் தான் முதன்மையாக நிற்பார். நல்லா படிக்கிற பசங்க இருந்தாலும் ஏதோ ஒரு பையன் வந்து டீச்சருக்கு ஃபேவரட்டாக வந்து நிற்பான்ல, அந்த மாதிரி ஆள் இந்த சிம்ம ராசிக்காரர். அது மட்டும் இல்லாமல் இவர் படிப்பு கம்மியாக இல்லை வேறு எது இருந்தாலும் ஒரு ஒரு சொல்யூஷன் சால்விங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பெரிய திறமையெல்லாம் இல்லை, பெரிய படிப்பில் பெரிய ஆள்லாம் இல்லை சார், ஆனால் ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை நடந்தால் சொல்யூஷனுக்கு இவர் தான் சார் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரில் இருப்பாங்க. பல குடும்பங்களின் பிரச்சனையை தீர்த்து வைத்த நீங்கள், பல நண்பர்களின் பிரச்சனையை தீர்த்து வைத்த நீங்கள், பல நண்பர்களால் சில துரோகத்தை சந்தித்த நீங்கள், பல பெண்களால் ஆண்களுக்கு நிறைய துரோகத்தை செஞ்சுருப்பாங்க, ஆண்களால் பெண்களுக்கு நிறைய துரோகம் சந்திச்சிருப்பாங்க, காதலில் தேவையில்லாத பயப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்னால தேவையில்லாத டென்ஷன் போடுவாங்க. மறுபடியும் எங்கள் நினச்ச மாதிரி எங்களோட லைஃப் சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாக அமையுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, 2மே பசங்க பிறக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் குழந்தை எதிர்பார்த்து காத்துக்கிங்கன்னா இந்த டைம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். ஆண் மகன் பிறப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு அருமையான காலகட்டம், அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு ஒரு அருமையான காலகட்டம். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம். ஆனால் சின்ன சின்ன தரங்கல்களோடு அது எல்லாமே சரியாகும். நீங்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டில் இருந்து கண்டிப்பாக வேறொரு இடங்களுக்கு வெளிநாடு மாறுவதற்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். நீங்கள் தொழில் பண்ணாமல் நீங்கள் வந்து வேற எங்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ, உங்களுடைய வேலையில் சின்ன ஒரு மாற்றம், சீட்டாவது மாறி உட்காரணும், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். சிலர்லாம் வேலையே விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருப்பீங்க. அதே மாதிரி தொழிலில் ரொம்ப டல்லாக ஓடி இருக்குது சார், தொழிலை மாற்றலாம்னு நினைக்கும் போது ஒரு பீக் லைட்டாக தூக்குது சார், ஒரு இதை நம்பி இருக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, பொறுமையை கையாளுங்க. நீங்கள் விட்ட விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் நாட்களில் இன்னும் லாபம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க சார், பழசை விட லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்துருக்கீங்க. அதனால் நீங்கள் கவலையே பட தேவை. தொழிலில் நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால் தொழிலில் கைவிடாமல் பண்ணுங்கள். இதில் முதலீடு போட சொல்கிறாங்க சார் அப்படின்னா எதுலையும் போய் லாக் ஆயிடாதீங்க. அது மட்டும் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும். உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்ற முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, நீங்கள் அதிகமாக இந்த நேரத்தில் போய் வாக்குறுதிகள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. தொழில் முன்னேறதுக்கான நேரம் தான், இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸில் போய் ஏதாவது சொல்லி நீங்கள் வந்து மாட்டிட்டு முடிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அதை ஒரு தெளிவாக பார்த்துக்கோங்க.
நிறைய பேருக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்தாலும் சிம்ம ராசியில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டல்லு தான். ஸோ அந்த ஒரு சிலர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா தசாபுத்தி தான் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது பொது பலன் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசியில் 12-13 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் மட்டுமே. அப்போ அவன் என்ன பண்ணணும், அந்த ஆட்களில் யாருக்கு வந்து ஒரே லக்கினம், யாருக்கு ஒரே தசாபுத்தி அப்போலாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணிங்கன்னா கீழே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இது மூணையும் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிறந்த விஷயங்கள் எல்லாமே கணிச்சிருவாங்க. இதற்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு, இதுக்கு மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அருமையான காலகட்டம். சிம்மராசிக்கு மோஸ்ட்லி சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னாலும் ரொம்ப உங்ககிட்ட பணிஞ்சு தான் போய் ஆகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. தாய் தந்தையருக்கு ஒரு அருமையான காலகட்டம், நல்ல கௌரவத்தை தெரிவிக்கிற காலகட்டம், தாய் தந்தையோட தொழில் வந்து நல்ல ஒரு விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம், மனமகிழ்ச்சியான குடும்பம் அமைக்கிற காலகட்டம், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். அதனால் கவலைப்படுத்த தேவையில்லைங்க. தொழிலில் இடங்கள் அதிகரிக்கும். ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, பிரான்ச்சை அதிகம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி காலகட்டம். இந்த சிம்மராசி 9 வருஷத்துக்கு அருமையான காலகட்டம். நல்ல நிலபலன்கள் வாங்கக்கூடிய காலகட்டம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கந்திஷ்டிகள் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கந்திஷ்டி மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தை மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. சிம்மராசி கொஞ்சம் ஓட்டவாய் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் பெருமை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் சிம்மராசிக்காரர் வந்து உண்மையில பொய்யா நீங்களே சொல்லிவிடுங்க. உங்களோட வருமானத்தை மற்றவங்கிட்ட சொல்லாமல் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுடைய ஆடம்பர செலவுகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானது. சார் அது வாங்கினதே கெத்தாக தெரியணும் தான் சார். சார் கார் வாங்கினதே வீட்டுக்கு முன்னாடி கெத்தாக நிற்கணும் தான் சார். சார் வீடு கட்டினதே மற்ற பார்த்து அப்படி வாய் புழக்கணும் தான் சார். அப்படிலாம் இருக்கிறது தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. மற்றது நீங்கள் பண்ணால் ஓகே தான். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். அதை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப அதிகமாக ஷோகேஸாக பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். புதுசாக இப்போ ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, வண்டிகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல வாகன விருத்தி உங்களுக்கு அதிகம் சார். சிம்மராசி வாகன விருத்தி அதிகம். வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இப்போ போய் ஸ்டெப் எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கிறீங்க. காசே இல்லை சார் அப்படின்னாலும் இஎம்ஐயாக கட்டி வாங்கி முடியுங்க. அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டம். பொம்மைக்காராவது வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நேரங்க. குழந்தையா இருந்தீங்கன்னா பொம்மைக்காராவது வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்குன்னு உழைக்காமல் வரும்னு நம்பிடாதீங்க, உழைச்சா வரும். ஏன்னா சிம்மராசி உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டால் மட்டும்தான் வருமானம் வரும். அப்படி நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைப்பை போடுங்க. அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு ஊதியத்தை கொடுப்பார். அந்த ஊதியம் உங்களுக்கு வருமானமாக மாறும். இதுதான் லாஜிக். அதே மாதிரி ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் போட்டே ஆகணும். தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை தான் தக்காளி சாதம், யாராவது ஒரு 10 பேருக்காக ஒரு சின்ன கரண்டில் ஒரு கப்புலையாவது ஒரு சின்னதாக டீ கப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இலை கப்பு, ஓலை கப்பு, அதிலையாவது போட்டு ஒரு 10 பேருக்காக கொடுங்க. நீங்கள் வயிறார சாப்பிட்டோம். அதே மற்றவங்க கொடுக்க சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்காதீங்க, உங்கள் கையால் கொடுங்க, ரொம்பவே நல்லது. சாப்பாடை எடுத்து நீங்கள் கையில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களால் ஒரு 10 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நீண்ட ஆயுள், உடலாக இருக்குது, மன வலிமை எல்லாமே இருக்குது சார். கவலையப்பட தேவையில்லை. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டிலேயே கூட இறைவன் வழிபடுங்க. காலையில் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கள். சூரியன் வழிபட்டு உங்களுடைய அனைத்து நாட்களுக்கு என்ன தேவையோ அதை எப்பயும் போல் வணங்குங்க. அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஏன்னா வறுமையில் இருக்கிறவங்களும் அருமையாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே செட்டில்டு. அதுக்கப்புறம் அந்த நாளில் சூரிய திசை மற்ற எல்லாமே வந்து அப்படியே செட்டில்டு. அப்படியே நீங்கள் போய்ட்டு அப்படியே அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டே வந்துடலாம். உங்களை வச்சு உங்களுடைய பரம்பரையே வளர போதுங்க. அதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இந்த டைமுங்க. அதை நீங்கள் ஸ்டெப் எடுங்க. உங்களுக்கு சிம்மராசியை மகளாக பெற்ற தாய் தந்தையருக்கும் இது வந்து பொருந்தும். ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஸோ ஸ்டெப் எடுக்காமல் உட்காந்து நல்லது நடக்கலாம், உட்காந்துருக்கனால ஒன்றும் பண்ணாது. தசாபுத்தி வந்து உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் அசைவை காட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் தசாபுத்தி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா தான் விழுவும், வாங்காததுக்கு முன்னாடி உழுவுன்னு ஆசைப்படுறாங்களா, அந்த மாதிரி தான். உழைச்சா தான் காசு வரும். உழைக்காததுக்கு முன்னாடி எப்படி காசு வரும்? உழைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும். தொழிலில் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எதையும் பண்ணுங்கள். தேவையில்லாம் மற்றவர்கிட்ட சண்டை சச்சரவு போகக்கூடாது. மன மகிழ்ச்சியாக பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் உண்டு. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத கந்திஷ்டிகள் இருக்கிறதுனால அந்த கந்திஷ்டிகள் வராமல் இருக்கிற மாதிரி அந்த விஷயங்களை எதுவும் செயல்படுத்துங்க. நிலப்பண்கள் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தற்போது நிலைமை சூப்பராக இருக்குது. மறுபடியும் வருங்காலத்தில் அந்த டாக்குமெண்ட்டில் எந்த ப்ராப்ளமாக இருக்கோ அதனால் அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது அமௌண்ட் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாவது வாங்காமல் நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. வருமானத்திற்கு தகுந்தார் போல் கொஞ்சம் செலவை சரி பண்ணிக்கோங்க. ஆடம்பரத்தை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அத்தியாவசியத்துக்காக செலவு பண்ணுங்கள். சம்பளத்தை உயர்த்துவீங்க, நீங்கள் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா சம்பளத்தை உயர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசி கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்துங்க. தேவையில்லாமல் அதிக அமௌண்ட்டு போடாதீங்க. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம். புதிய மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா புதிய மிஷினரிஸ் உருவாக்கலாம், புதிய மிஷினரிஸ் வாங்கலாம். வண்டி வாகனம்லாம் வந்து சேரும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹைக்கில் வரதுக்கான பொசிஷன்ஸ், ஒரு விழாக்கள் திருவிழாக்களை வச்சு ஏதாவது ஒரு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைக்கில் வரதுக்கான பொசிஷன்ஸ். ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வாக்குறுதிகளோ தேவையில்லாத வார்த்தைகளோ விடாதீங்க. வம்பு வழக்குகளுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது.
மன மகிழ்ச்சியாக எந்த விஷயம் செய்தாலும் செய்யுங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான காலகட்டம். பெண்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். ஸ்டெப் எடுத்திங்கன்னா தொழில் நல்லா முன்னேறலாம். தனியாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அருமையான காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழில் ஓரளவு தான் உங்களுக்கு செட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக ஜாலியான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள். தெளிவான ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைக்கான காலகட்டம் இனி வரக்கூடிய நாட்களில் அமைதுங்க. இப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் எல்லாமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பேசி தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தது, நான் சொன்னது உண்மை